ஒரு காவல் நிலையத்துடைய சிறை கொட்டடியில ஒரு உடல் கிடக்குது. அந்த உடல் தலை முதல் கால் வரை நிறைய அடிபட்டு ரத்தம் வர்ற அளவுக்கு தாக்கப்பட்டு நைய புடைச்சு ரத்தங்கள் கட்டி போய் அசைய கூட முடியாத நிலைமையில இருக்கு. அந்த உடல்ல கழுத்து மட்டும்தான் அசைகிற அளவுக்கு ஓரளவு திறன் பெற்று சுத்தியும் முத்தியும் பார்க்குது. இவ்வளவு சித்திரவதைகளையும் நம்ம உடல் தாங்கிடுச்சு, நல்ல வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன மன நிம்மதியோட அந்த உடல் அந்த வலிகளோட கொஞ்சம் அசதியா கொஞ்ச நேரம் தூங்க ஆரம்பிக்குது. தூங்கின உடனே ஏற்கனவே அடிச்சுட்டு போன 2 காவலர்களுக்கு பிறகு 3ஆவதாக இன்னொரு காவலர் 206 அவர் அந்த சிறை கொட்டடிக்குள்ள வர்றாரு. வந்த உடனே அந்த உடலை பார்த்து, நம்மகிட்ட இருந்து தப்பிச்சு போக பார்த்துட்டானே, இவன் ஒருவேளை தப்பிச்சு போயிருந்தா 20 வருஷ சர்வீஸ் நான் வாங்கின நல்ல பேரு, லஞ்சம் வாங்காத என்னுடைய நேர்மையான வாழ்க்கை எல்லாமே போயிருக்குமே, இவனால என் வேலை போயிருக்குமே, என்னுடைய குடும்பம் நடுத்தரில் இருக்குமே, இவன் எப்படி ஓடி போக முடிஞ்சது, இவனுக்கு ஓடி போற அளவுக்கு தைரியம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற அந்த கோபத்தோட 206 அந்த உடலை 2 தடவை எட்டி உதைக்கிறாரு. ஆனால் அசதியான தூக்கத்துல அந்த உதைகளை கூட பொருட்படுத்தல அந்த உடல். அதற்கு பிறகு அந்த உடலை தூக்கிட்டு போய் அந்த 206க்கு கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஞானம் உண்டு. அந்த மின்சார ஞானத்தின் மூலமாக அவனை கொஞ்சம் சித்திரவதை பண்றாரு. அதாவது அவனுடைய இதயம் பந்து மாதிரி குதிச்சு குதிச்சு உடம்புல இருந்து வெளியே விழணுன்ற அளவுக்கு உடம்புக்குள்ள இருந்துகிட்டே அப்படி துடிக்குது. கண்ணு மூடுது, காது அடைக்குது, உடம்பு முழுக்க முழுக்க ரணவேதனைப்படுது, உடம்புடைய தசைகள்லாம் தனித்தனியா துடிக்குது அப்படின்னு எழுத்தாளர் எழுதுறாரு. அதாவது அந்த 206 அவருக்கு மின்சார அதிர்ச்சி, அதாவது எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுத்தாரு அப்படிங்கிறத நேரடியாக எழுத்தாளர் குறிப்பிடாமலேயே இவ்வளவு ரணங்களையும் சொல்லி வர்ணனை செய்து இந்த சித்திரவதையை நம்மகிட்ட சொல்றாரு. பொதுவாக பிராமணர்கள் இந்த விளிம்பு நிலை மக்கள் குறித்து அவங்களுடைய பிரச்சனைகள் குறித்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமணராக பிறந்து ஒரு மார்க்சியவாதியாக வாழ்ந்து அதற்கு பிறகு விளிம்பு நிலை மக்கள் குறித்து, குறிப்பாக பாலியல் தொழிலாளிகள் குறித்து, ரவுடிகள், ஏமாற்றுபவர்கள் எல்லார பற்றியும் எழுதிய எழுத்தாளர் ஜி நாகராஜன் அவர்களுடைய ஓடிய கால்கள் என்ற சிறுகதையில் இருந்த அந்த வர்ணனைகளை, அந்த கதையைத்தான் நான் சுருக்கமாக அவங்ககிட்ட சொன்னேன். அந்த 206 அந்த மின்சார அதிர்ச்சி கொடுத்த பிறகு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த வைரஸ் உருட்டி பேக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டேன். ஸோ இந்த கதையை பற்றி நான் ஒரு நாள் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது, போலீஸ்காரன் அடித்தா வாங்கிக்கதானப்பா வேணும், போலீஸ்காரன் ஒரு அடியோடு அடிச்சுட்டு போயிட்டானே நிம்மதியாக இருந்துக்கணும், போலீஸ்காரன் அடி அடிச்சிட்டாலே தலையை குனிஞ்சு கையை கட்டி அமைதியாக இருந்தோம்னா 2வது அடி அடிக்க மாட்டான், போலீஸ்காரன் ஒரு அடியோடு விட்டுட்டு போயிட்டானா நம்ம சந்தோஷப்பட வேண்டியதுதான், போலீஸ்காரன் அடித்தா வாங்கிக்க தான் வேணும், போலீஸ்காரன் கொன்னா சாகத்தான் வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்னைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பாமர மனிதர்கள்ட்ட இருக்கு. எனக்கு அந்த உரையாடல் என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புச்சு. அது ஒரு சாதாரண பெரிய அளவில் சட்ட அறிவு, பெரிய அளவில் அரசியல் சார்ந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள்லாம் இல்லாத ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட நான் பேசும்போது நான் என்ன கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இதற்கான விடையை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் கொஞ்சம் இலக்கியம், கொஞ்சம் திரைப்படங்கள், கொஞ்சம் படைப்புருவாக்கங்கள், நிறைய சட்டங்கள், மனித உரிமைகள் சார்ந்து தான் பேச போகிறோம். சிவகங்கையில் திருப்போணத்தில் நடந்த அந்த கோவில் காவலாளி அஜித்குமாரனுடைய மரணம், அதில் நடந்திருக்கக்கூடிய மிக மோசமான மனித உரிமை மீறல்கள், கொட்டடி சித்திரவதைகள், அதை பற்றி தான், அந்த கொட்டடி படுகொலையை பற்றி தான் இந்த காணொலியை முழுமையாக பார்க்க இருக்கோம். வாங்க பார்க்கலாம். நவீன தமிழ் இலக்கியத்தினுடைய மிக தனித்துவமான ஒரு படைப்பாளி தான் ஜி நாகராஜன் அவர்கள். அவருடைய அந்த ஓடிய கால்கள், ஒவ்வொரு முறையும் இந்த சிறை கொட்டடி மரணங்கள், சிறை கொட்டடி சித்திரவதைகள் இதையெல்லாம் கேள்விப்படும் போது அந்த ஓடிய கால்கள்ன்ற அந்த சிறுகதை தான் என்னுடைய நினைவுக்கு வரும். 1981 ஜி நாகராஜன் அவர்கள் மரணித்து விட்டார். அந்த 80கள் காலகட்டம் வரைக்கும் கூட இந்த கஸ்டடியல் டார்ச்சர், கஸ்டடியல் டெத், கஸ்டடியல் மர்டர், மர்டர் அந்த கொலைகள் குறித்து உலகளவில் இலக்கியங்கள், கதைகள், சிறுகதைகள், நாவல்கள் பேசப்பட்டிருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நவீன தமிழ் இலக்கியத்தில் பெரும்பாலும் கதைகளோ சிறுகதைகளோ அது ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அப்போ அப்படி ஜி நாகராஜன் எழுதிய ஒரு கதை தான் இந்த ஓடிய கால்கள். அதற்கு பிறகு கோவையை சேர்ந்த ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநரான மு சந்திரகுமார் அவர்களுடைய லாக்அப் அப்படிங்கிற ஒரு நாவல் சாமானியனின் குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு வாசகத்தோட வெளியே வந்துச்சு. சாதாரண ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் சொல்லக்கூடாது, உண்மையாகவே ஆட்டோலேயே அவ்வளவு புத்தகங்கள் வைத்து என்னென்னும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல இலக்கிய சிந்தனையாளர், ஒரு இலக்கியவாதியாகவும் அறியப்பட வேண்டிய ஐயா மு சந்திரகுமார் அவர்கள் அந்த லாக்அப் நாவலை எழுதிய பிறகு அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் அதை ஒரு திரைப்படமாக, விசாரணை என்கின்ற திரைப்படமாக 2016 அவர் எடுத்தாரு. அதுல தினேஷ் அவர்கள், அட்டகத்தி தினேஷ் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாரு. அந்த மொட்டை போட்ட ஒரு காவல்துறை அதிகாரியாக ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவரு கூட எனக்கு தெரிஞ்சு
வெற்றிமாறன் அவர்கள் தான் சொல்லியிருந்தாரு. அவர் வந்து அடிப்பாரு, அந்த டம்மி தான், ஆனாலும் அதை அடிச்சா வலிக்கும். அதை அடிச்ச உடனே தினேஷ் வந்து அழுவாரு, உடனே அவரை போய் அப்படி கட்டி அணைச்சுக்குவார் அந்த காவல்துறை அதிகாரி, அந்த நடிகர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உண்மையை சொல்லணும்னா அந்த நடிகருக்கு நடிக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறப்போ இந்த மாதிரியான சித்திரவதைகள் எல்லாம் காவல்துறையில செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த மனிதர்கள் எவ்வளவு மனசாட்சியற்ற மனிதர்களா இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 2020-21 ஆண்டுல கொரோனா காலகட்டம், அந்த காலகட்டத்தில் கூட கஸ்டடியல் டார்ச்சர்ஸ் மூலமாக இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை 2000க்கும் மேல, கிட்டத்தட்ட 2150 அளவில் சொல்றாங்க. அப்போ நாம அதை நம்பர், அது ஒரு செய்தி, அது ஒரு நியூஸ்னு கடந்து போயிட முடியாது. ஒவ்வொரு மனிதனும் 2000 இடங்கள்ல, 2000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஒவ்வொரு மனிதர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு, அடிக்கப்பட்டு, வன்முறைக்குள்ளாகி கொல்லப்பட்டிருக்காங்க. இதற்கு சட்டம் கொடுத்த அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு, மிஸ்யூஸ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதைத்தான் வந்து முதல்ல நாம் வந்து புரிந்து கொள்ளணும். போலீஸ்காரன் அடித்தா வாங்கிக்க தான் வேணுங்கிற எந்த அவசியம் நமக்கு கிடையாது. இந்த படைப்புகள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னன்னா, போலீஸ்காரங்க தங்களுடைய ஈகோ சீண்டிட்டாங்கன்னா உடனே எவனவனாலும் அடிச்சிடுறது, எவனவனாலும் தூக்கி போட்டு மீச்சிடுறது, எவனவனாலும் கஸ்டடி வச்சு கொன்னுடுறது, இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அப்படிங்கிறத இந்த மாதிரியான படைப்புருவாக்கங்கள் இலக்கியங்களின் வழியாக, திரைப்படங்களின் வழியாக நிறைய வந்துருச்சு. ஆனால் அதற்கு பிறகு இப்போ நீங்க அதே திரைப்படங்கள்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களை ஹீரோ வைத்திருக்கக்கூடிய திரைப்படங்கள் இருக்கு. ஆனா அதுல போலீஸ்காரங்க அடிக்கிற ஒவ்வொரு அடியும் ஹீரோயிசம். சிங்கம் படமா இருக்கட்டும், சாமி படமா இருக்கட்டும், போலீஸ்காரங்களை நாயகர்களாக சித்தரிக்கிற எல்லா படமாக இருக்கட்டும், அதுல வில்லன்கள் மிக மோசமானவர்கள், தேச துரோகிகள், இந்த மாதிரி எல்லாம் வந்து சித்தரிக்கப்பட்டிருப்பாங்க. காவல்துறையினர் வந்து நாயகர்களாக, நல்லவர்களாக, நீதி நிலைநாட்ட போராடுபவர்களாக சித்தரிக்கப்படுவாங்க. ஆனால் காவல்துறையினுடைய 2 முகங்கள்ல ஒரு முகம்தான் பலருக்கும் பெரிதாக காண்பிக்கப்பட்டிருக்கு, அவர்களுடைய நல்ல முகம். அவர்களுடைய அந்த இருண்ட முகம், கருப்பு முகம், கருப்பு பக்கங்கள் பெரும்பாலும் காண்பிக்கப்படலை. அது அண்மை காலங்கள்ல தான் இலக்கியத்திலிருந்து படைப்புருவாக்கங்களுக்கு திரைப்படைப்புருவாக்கங்களாக வந்துட்டு இருக்கு. சரி, இப்பெல்லாம் நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் நிறைய கஸ்டடியில் நடந்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா 1860 இந்தியாவினுடைய அந்த காவல் சட்டம் பிரிட்டிஷால கொண்டு வரப்படுது. அந்த பிரிட்டிஷுடைய காவல் சட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகும் கூட நிறைய மனித உரிமை மீறல்கள், நிறைய காவல்துறையினுடைய அராஜகங்கள் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தான் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தது. அதுலேயும் கிழக்கிந்திய கம்பெனியுடைய பிரபுவாக இருந்த கார்ன்வாலிஸ், அவர் வந்து ஃபாதர் ஆஃப் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து கம்பெனி வந்து போலீஸை எப்படி நிர்வகிக்கணுங்கிறத நிறைய மாறுதல்கள் கொண்டு வந்தார். அது மக்களுக்கு பெரிதளவில் பயன்படாது, கம்பெனி தான் பயன்படுற மாதிரி இருந்துச்சு. இந்த காலனியல் ரூல், காலனிய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்தியாவுடைய காவல்துறை மிக மோசமான நடைமுறைகளை கொண்டு தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஏன்னா காலனியல் ரூலை எதிர்த்து அதனுடைய அடிமை மக்களான இந்தியர்கள், பூர்வகுடி மக்கள் எதிர்த்து பேசிடவே கூடாது. பேசினா அடிக்கணும், பேசுறதுக்கு பயப்படணும். பேசுறதுக்கு பயப்படுற மாதிரி தான் போலீஸ் தன்னுடைய நடவடிக்கைகளை மக்களிடம் காண்பிக்க வேண்டும். அப்படிங்கிற எண்ணத்தோட தான் காலனியல் ரூல் டைம்ல இந்த காவலர்கள், அந்த காவல்துறை அப்படிங்கிறது உருவாக்கப்படும். அதுக்கு பிறகு 1857 சிப்பாய் கழகம், 58 விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒன்று கொண்டு வரப்படுது. அந்த ஆக்டுக்கு பிறகு 1861 இந்திய காவல் சட்டம் அப்படிங்கிற பெயர்ல காவல்துறைக்கான சட்டம் உருவாகுது. அதன் அடிப்படையில் காவல்துறை அப்படிங்கிறது மறு உருவாக்கம் செய்யப்படுது. அப்படி உருவாக்கப்பட்ட இந்திய காவல்துறை அதற்கு பிறகும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களை பெருமளவில் சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி சட்ட அறிவற்ற இந்தியர்களின் மீது அதிகப்படியான மனித உரிமை மீறல்களை நடத்தி அவர்கள் மீது சித்திரவதைகளையும் கொலைகளையும் செய்துக்கிட்டு தான் இருந்துச்சு. சரி, காலனியல் ரூல் முடியுது. அதற்கு பிறகு இந்த மாதிரியான காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் குறைஞ்சிருச்சா, தடுக்கப்பட்டுச்சா, சரி செய்யப்பட்டுச்சான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா 1950 கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது கூட அதனுடைய அடிப்படை உரிமைகள் பார்ட் 3 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுபோக ஆர்டிகல் 19 அரசை எதிர்த்து பேசலாம், அரசை எதிர்த்து விமர்சிக்கலாம், அரசை எதிர்த்து கேள்வி கேட்கலாம் உட்பட பல உரிமைகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இதையெல்லாம் சரிவர மக்கள் பயன்படுத்தாத வண்ணம் தடுக்கக்கூடிய துறையாக காவல்துறையே நீண்ட காலம் செயல்பட்டது. இதுலேயும் கொடுமை என்ன தெரியுமா? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உட்பட, கருத்துரிமை உட்பட எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டியது இந்த துறை தான். லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக தான் காவல்துறை செயல்படணும். ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய அந்த துறையே அதை தடுக்கக்கூடிய, அதை பறிக்கக்கூடிய, அதை மீறக்கூடிய, அதை செயல்பாட்டில் இல்லாமல் ஆகக்கூடிய செயலை நீண்ட காலம் செய்து வந்திருக்கு. இது வெளிப்படையாக சொல்லணும்னா காவல்துறை நீண்ட காலமாக அரசியலமைப்பு படுகொலையை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செய்து கொண்டு வந்துகிட்டே இருக்கு. இப்போ இதில் நீதித்துறைக்கு தான் அதிகப்படியான பொறுப்பு இருக்குது. ஏன்னா அதுதான் காவல்துறையை கட்டுப்படுத்த வேண்டிய துறையாகவும் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் சொல்லப்படக்கூடிய அரசு நிர்வாகத்துக்குமே நிறைய பொறுப்புகள் இருக்குது. ஜனநாயகத்தை பொறுத்தவரை செக் அண்ட் பேலன்ஸ், நிறைய வரைமுறைகள் இருக்கும், நிறைய சமநிலைகள் இருக்கும், யாருக்கும் அதிகப்படியான அதிகாரங்கள் கொடுக்கப்படாது. இது முக்கியமானது ஜனநாயகத்தினுடைய செக் அண்ட் பேலன்ஸ் தான்.
ஸோ இந்த காவல்துறை அதிகப்படியான அதிகாரங்கள் தன்னுடைய கையில் வைத்துக்கொண்டு சட்டத்தை மீறி செயல்படக்கூடிய இந்த விஷயங்களை கட்டுப்படுத்துன்றதுக்காக நிறையவே முயற்சிகள் செய்யப்பட்டது. இந்த கோவில் காவலாளி மேல புகார் கொடுத்த அந்த நிக்கிதா அப்படிங்கிற பெண்மணி மேல இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல், ஒரு புது அப்டேட்டா வந்திருக்கு. அது என்னன்னா, இந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க மேல 2010ஆம் ஆண்டு ஒரு பண மோசடி வழக்கு இருக்கு. அவங்க ஒரு 16 லட்சம் ரூபாய ஒருத்தர் இருந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. வேலை வாங்கி தர்றதுக்கு இந்த நிக்கிதா என்ன பொறுப்புல இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா எந்த பொறுப்புலையும் இல்லை. ஆனால் இவங்க துணை முதலமைச்சருடைய பிஏ, எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு நல்லா அவங்கள தெரியும், அவங்க மூலமா நான் அவங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 16 லட்ச ரூபா வாங்கி பண மோசடி செய்ததாக அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் இருக்கு. அப்படிங்கிற ஒரு வேலையை மீடியா இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கு. ஸோ அந்த மீடியாங்கிறது வந்து எப்பவுமே ஒரு பேரலல் ட்ரையலை இப்போ அண்மை காலங்களில் நிறையவே பேரலல் ட்ரையல் பண்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நிக்கிதாவினுடைய மறுமுகத்தை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிக்கிதா ஒரே ஒரு பேட்டி தான் ஒரு ஊடகத்துக்கு பாலிமருக்கு கொடுத்துருந்தாங்க. அதுல அவங்க முகத்தை மறைச்சிக்கிட்டு தான் அந்த பேட்டியை கொடுத்துருந்தாங்க. அப்பவே அவங்க மேல வந்து நிறைய சந்தேகம் வந்துச்சு. இவங்களுடைய முகம் தெரிஞ்சா இவங்க யாரு, இவங்க மேல என்னென்ன குற்ற வழக்குகள் இருக்குன்ற அந்த பின்னணி வெளியே வந்துருங்கிறதுக்காக தான் இவங்க முகத்தை மறைக்கிறாங்க. முகத்தை மறைச்சு நிறைய உண்மைகளை மறைக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் அப்பவே வலுவா இருந்துச்சு. அது இன்றைக்கு வெளிவந்து விட்டது. அதற்கு பிறகு ஐயா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள், நாம தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு கோவில் காவலாளி அவர் வந்து அடித்து கொல்லப்பட்டிருக்கார். அது வந்து ஒரு கஸ்டடியல் டெத், அப்படி அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ரகுபதி அவர்கள், அவர் முன்னாடி சட்டத்துறை அமைச்சராக இருந்தார், முன்னாள் மத்திய இணையமைச்சராக இருந்திருக்காரு. அந்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அது கஸ்டடியல் டெத்துன்னு சொல்ல முடியாது, அது சாத்தான்குளம் சம்பவத்தோட ஒப்பிட முடியாது அப்படின்லாம் பேசுறாரு. ஐயா ரகுபதி அவர்கள்ட்ட நம்ம கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒன்று தான். ஐயா ரகுபதி அவர்களே, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரை, உங்களுடைய மகனையோ உங்களுடைய பேரனையோ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரை இந்த மாதிரி கூட்டிட்டு போய் போலீஸ்காரங்க அடிச்சு கொண்டுட்டாங்கன்னா நீங்க அது கஸ்டடியல் டெத் இல்லைன்னு பேசுவீங்களா? இல்ல ஐயா உங்களுக்கே அப்படி ஒரு நிகழ்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நிகழக்கூடாது, யாருக்குமே அப்படி நிகழக்கூடாது, உங்களுக்கு அப்படி ஒரு வேலை ஒன்று நிகழ்ந்துருச்சுன்னா நாங்க அப்படியே எடுத்துக்க முடியும்? சத்தியமா எடுத்துக்க மாட்டோம். ஒரு அமைச்சருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் தான் ஒரு சாமானிய மனிதருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்குது. ஒரு அமைச்சரின் உயிர் பெரிது, அதனால அவருக்கு அதிகப்படியான மனித உரிமைகள், ஒரு சாமானியின் உயிர் சிறிது, அவருக்கு வந்து குறைவான மனித உரிமைகள்லாம் கிடையவே கிடையாது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் எல்லா மனிதனுக்கும் சமமான உரிமைகள் தான் வழங்குது. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கும் அந்த உரிமை தான், சாமானியனுக்கும் அந்த மனித உரிமை தான். ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு என்ன பிடிக்கலனாலும், ஒரு பிரதமருக்கு என்ன பிடிக்கலனாலும், ஒரு முதலமைச்சருக்கு என்ன பிடிக்கலனாலும் அவங்க யாரும் என்ன கொலை செஞ்சிட முடியாது. ஏன்னா சட்டம் என்னுடைய உயிரை, என்னுடைய உடைமையை, என்னுடைய உரிமைகளை எல்லாத்தையும் பாதுகாக்கு. உடைமை, உயிர், உரிமை மூன்றையும் பாதுகாக்கிற அந்த அந்த அடிப்படை உரிமைகளை சட்டம் வழங்கிது. அப்படி இருக்கும்போது இது எதையுமே கணக்கில் எடுத்துக்காம ஒரு சட்டத்துறை அமைச்சராக 4 ஆண்டுகள் இந்த டென்யூர்ல ஆட்சி செய்த ஒரு நபர், அவர் இது அப்படி எடுத்துக்க முடியாதுன்னு பேசுறாரு. அப்ப இந்த அமைச்சருக்கு அறிவு என்ற ஒன்று இருக்கிறதா? இவர் அறிவோட தான் அவ்வளவு நாள் செயல்பட்டாரா? சுயநினைவோட தான் அந்த பேட்டியில பேசினாரா? இவருக்கு மனநிலை எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா? இவர் ஹாஸ்பிட்டல் எதுவும் கொண்டு போய் காட்டணுமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த கட்சியை சேர்ந்தவங்க, அவருடைய உறவினர்கள் தான் பார்க்கணும். அந்த அமைச்சருக்கு மனநிலை பாதிப்பு எதுவும் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது. ஏன்னா ஒரு ப்ரூட்டல் கில்லிங், ஒரு ப்ரூட்டல் டார்ச்சர், அதை நியாயப்படுத்துற மாதிரி பேசுறாரு. நேற்றைக்கு இரவு பெரிய கருப்பன், அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அந்த கொலை செய்யப்பட்ட அஜித்குமாருடைய வீட்டுக்கு போய் அங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போன் போட்டு கொடுக்குறாரு. அவரு சாரிமா அப்படிங்கிறார். 2020 ஜூன் 20ஆம் நாள் ஜெயராஜ் பெனிக்ஸ் என்ற இருவர் எங்க ஊர் தூத்துக்குடியில தான் சாத்தான்குளம் காவல் நிலையத்துல 2 பேரும் வைத்து அடித்து கொல்லப்பட்டாங்க. அவங்க அடித்து கொல்லப்பட்டது எப்படின்றத நிறைய பேருக்கு மறந்துருந்தீங்கன்னா நான் நினைவூட்ட விரும்புறேன். அவங்க 2 பேருடைய உடலுக்குள்ளேயும் லட்டியை விட்டு அடிச்சு 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 மலத்துளை வழியாக ரத்தம் வந்து 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 அவங்க மரணிச்சிருக்காங்க. ப்ரூட்டல் கில்லிங், ப்ரூட்டல் டார்ச்சர். இதை விட ஒரு கொடூரத்தை யாராலுமே நிகழ்த்த முடியாதுங்கிற இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த கேவலமான வேலையை செஞ்ச அதையும் இதையும் ஒப்பிட முடியாதுங்கிறாங்க. ஆமா, அது மோசம், குரூயல், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுவும் இதுவும் ஒண்ணுதான். சிறை கொட்டடியில நீங்க ஒருத்தர் அடிச்சு சாகடிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ரெண்டுமே கிட்டத்தட்ட சிறை கொட்டடி தான். அது ஸ்டேஷனுக்குள்ள நடந்திருக்கு, இது ஸ்டேஷனுக்கு வெளியில நடந்திருக்கு. அது ஸ்பெஷல் டீம், இது ஸ்டேஷன். இது இந்த மாதிரியான வேறுபாடுகள் மட்டும்தான் இருக்கு. மற்றபடி ரெண்டுமே மனித உரிமை மீறல் தான். இதனுடைய ரெண்டுடைய குற்றத்தின் தன்மையிலும் எந்த வேறுபாடுகளும் கிடையாது. கொடூரத்தின் தன்மையில வேணா மாறுபாடுகள் இருக்கலாம், ஆனா ரெண்டுமே கொடூரம் தான். ஸோ இதுல அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசுறது, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேட்கிற மன்னிப்பு, இதெல்லாம் பயனற்றது. அவரு 2020 ஜெயராஜ் பெனிக்ஸ்கிட்ட வந்து நீங்க மன்னிப்பு கேட்டீங்களா, மன்னிப்பு கேளுங்க முதலமைச்சரே அப்படின்னு அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு பேசினார். நடக்கிறது வந்து அதிமுகவின் ஆட்சியா அல்லது போலீஸ் ஆட்சியா? முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கணும். நீங்க அரசின் சார்பில் 25 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்கன்னா அரசின் பக்கம் தவறு இருக்கின்றதை நீங்க ஒத்துக்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. அன்னைக்கு கொரோனாவுடைய அந்த கட்டுப்பாடுகள் கடுமையா இருந்துச்சு. மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு போனீங்கன்னா நீங்க அங்க 14 நாட்கள் தனிமைப்படுத்திக்கிட்டு குவாரண்டைன்ல இருக்கணும். ஆனால் அவ்வளவு கடுமையான நடைமுறையில் இருந்த நேரத்திலும் கூட அன்றைக்கு இருந்த திமுகவுடைய இளைஞரணி செயலாளராக இருந்த உதயநிதி அவர்கள்
ஜெயராஜ் ஃபெனிக்ஸுடைய வீட்டுக்கு போய் 25 லட்ச ரூபாயை கனிமொழி அவர்களும் அவரும் கொடுத்து அவங்க வந்து பேசினாங்க. அன்னைக்கு இருந்த தூத்துக்குடியினுடைய ஜோயல், அவர் இன்னைக்கு இளைஞரனுடைய துணை செயலராக இருக்காரு. உதயநிதிக்கு அடுத்து அவர் தான். ஜோயல், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இப்படி பலரும் அந்த வீட்டுக்கு போனீங்கல்ல. இன்னைக்கு ஏன் உதயநிதி அவர்கள் அங்கே போல? இன்னைக்கு ஒன்றும் கொரோனா கட்டுப்பாடுகள் கிடையாது, இ பாஸ் வாங்க வேண்டாமே. அன்னைக்கு இ பாஸே வாங்காமல் உதயநிதி அங்கே போயிட்டாருலாம் குற்றச்சாட்டுகள். இன்னைக்கு இ பாஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஏன் உதயநிதி அங்கே போல? அமைச்சர் பெரியகருப்பன் போறாருன்னா ஏன் அவர் போனோம்? அன்னைக்கு உதயநிதி போனார்ல, அன்னைக்கு வந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஜெகன் அவர்களும் கீதா ஜீவனும் போயிருக்கலாமே. ஏன் உதயநிதி நேரடியாக போனார்? கட்டுப்பாடுகள் இருக்கும்போது கூட வந்த உதயநிதி இன்னைக்கு அதிகாரத்தில் துணை முதலமைச்சராக இருக்கும்போது உதயநிதி வரல. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் அவர் போய் சந்திக்கிறதுக்கான ஏதாவது வாய்ப்புகளோ அல்லது முயற்சிகளோ எடுத்திருக்காங்களான்னு தெரியல. ஆனால் இவ்வளவு நேரம் நடக்கல. கொடுமை என்னன்னா, இதுல தமிழ்நாடே ஒரே அணில நின்று இந்த கொலைக்காக நீதியை கேட்டிருக்காங்க. அதை பாருங்களேன். அந்த பொதுமக்கள் முழுக்க அந்த கொலை சார்ந்த விஷயங்களை வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மீடியாக்களில் சொல்றாங்க. கோர்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து பாத்ரூமில் நின்று ஒளிஞ்சு நின்று எடுத்து அந்த வீடியோவை கொடுக்குறாரு. கோர்ட்டில் வந்து நேரடியாக அவர் ஆஜராகிறாரு. அந்த சத்தீஸ்வரன் நினைக்கிறேன் அந்த நபர், அவர் வந்து ஆஜராகிறாரு. மனித உரிமை காப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா ஹென்றி திபேன் அவர்கள், அவர் ஒரு பெட்டிஷனராக தன்னை வந்து இணைத்து கொண்டு அவர் கோர்ட்டில் நின்று வாதாடி மக்கள் சார்பில் பேசுகிறாரு. மாரீஸ்வரன் எதிர்கட்சி சார்பில் இருக்கக்கூடியவங்க, எதிர்கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. இப்படியாக பொதுமக்கள், எதிர்கட்சி எல்லாம் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றி காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த கொடூரர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கும், கொலை செய்யப்பட்ட அஜித்குமாருக்கு நீதி வாங்கி கொடுப்பதற்கும் ஒரே அணியில் நிற்கிறாங்க. ஆனா ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணார் தெரியுமா? ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு. அவங்க ஓரணின்னு சொல்றதுல எதிரணியில் நிற்கிறார். மக்கள்லாம் ஓரணியில் நின்று ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரணியில் நிற்கிறார். ஐயா ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு எதிரணியில் நின்று ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு கேவலமான வேலையை தொடங்குற. சாவு விழுந்திருக்கு, உங்களுடைய பொறுப்பு தான். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்தி ஆகணுமா? அந்த ப்ரோக்ராம்லயும் மக்கள்கிட்ட அந்த செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் வந்து தகவல் வந்தவுடன் நடவடிக்கை எடுத்துட்டோம். வந்து 2 நாள் கழிச்சு நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. சனிக்கிழமை கிட்டத்தட்ட அவர் வந்து டார்ச்சர் செய்யப்பட்டிருக்காரு, அவர் கொல்லப்பட்டிருக்காரு. அதற்கு பிறகு நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து, அதற்கு பிறகு நீங்க திங்கக்கிழமை நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. அதுலயும் நேற்றைக்கு சாயங்காலம் 7 மணி போல தான் அவர் வந்து இந்த கேஸை சிபிஐக்கு மாத்துறேன் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிஐக்கு மாத்திருக்காரு. இப்போ சிபிஐக்கு மாத்தின பிறகும் கூட நம்முடைய கேள்வி என்ன, இதுல ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அவங்க இதில் சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெறும் 4-5 கான்ஸ்டபிள்ஸ் அரெஸ்ட் பண்றதுனால எதுவும் மாறிட போறது கிடையாது. ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு செக் அண்ட் பேலன்ஸ் இல்லை, அவங்களை கேட்பார் இல்லை. அவங்களுக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் இருக்கு. பல்ல புடுங்கின பல்பீர் சிங் இன்னைக்கு வந்து பதவியில் இருக்கிறார். ஏன்னா யூபிஎஸ்சி விதிமுறைகளின்படி ஒரு யூபிஎஸ்சியினுடைய பணியாளர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் 1 வருஷத்துக்கு மேலே சஸ்பென்ஷனில் இருக்க முடியாது. அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக சஸ்பென்ஷன் ரிவோக் ஆகிடுச்சு. அவர் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த 1 வருஷத்துக்குள்ள அவர் மேலே அந்த பல்ல புடுங்கின விஷயத்தில் அவர் மேலே விசாரணை நடத்தி அவர் மேலே முறையான நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா, திமுக அரசு எடுத்திருந்தா அவர் இந்நேரம் சஸ்பென்ஷன் ரிவோக் ஆகி இந்த வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டார். இந்த பல்ல புடுங்கின பல்பீர் சிங் நாளை நாக்கு புடுங்க மாட்டார். என்ன நிச்சயம்? யாருக்கு தெரியும்? நிர்வாணப்படுத்தி ஆணுறுப்பையோ பெண்ணுறுப்பையோ காயப்படுத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இவ்வளவு கொடூரமான காவல்துறை தானே இந்த தமிழ்நாடு அரசு வச்சிருக்கு. சரி, தமிழ்நாடு அரசு அனுமதிக்கிறது, இதை நான் சொல்லல, நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸ்டேட் கில்ஸ் இஸ் ஓன் சிட்டிசன். தன்னுடைய சொந்த குடிமகனை அரசு கொலை செய்திருக்கிறது. இதை விட ஒரு அவமானம் தேவையா? அந்த ஒரு 7-8 நிமிட நீதிமன்ற காணொலி அது இப்போ நிறைய சமூக வலைத்தளங்களில் பரவ தொடங்கி இருக்கு. நீதிபதி S.M. சுப்பிரமணியம் அவரும் கிட்டத்தட்ட அந்த மக்கள் எந்த அணியில் நிற்கிறாரோ அதே அணியில் நின்று, உங்கள் காவல்துறை சேர்ந்த குடும்பத்தினர் கொல்லப்பட்டா விட்டுருப்பீங்களா? பி இன்க்ளூடிங் அவர் செல்ஃப், எங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் கொல்லப்பட்டா விட்டுருப்பீங்களா அப்படின்ற கேள்வியை கேட்கிறேன். ஸோ இதுல நீதிபதிகள் உட்பட, மக்கள் உட்பட, பொதுமக்கள் எல்லாரும் ஒரே அணியில் வந்துட்டாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர் அணி நிற்கிறார். இது கேவலமா இருக்கு. இதுல ஒரு மன்னிப்பு கேட்ட என்னதுக்கு, கேட்காம இருந்த என்னதுக்கு? இதுக்கு முன்னாடி 24க்கும் மேற்பட்ட மரணங்கள். எல்லார் வீட்டுக்கும் போய் மன்னிப்பு கேட்பாரா? ஒருவேளை மன்னிப்பு கேட்கும் போது ஐயா எங்களுக்கு மனசு ஆறல அப்படின்னா உடனே காலில் விழுந்துருவீங்களா? கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. ஏன்னா உங்க ஆட்சியில வாழ்றோம் இல்லையா, அதுக்காகவே எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. அப்போ இந்த ஆட்சியை கொடுக்கக்கூடிய நீங்க எவ்வளவு அவமானப்படணும்? சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய நோக்கங்களை தன்னுடைய கடமையாக கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையை சீரமைக்கணும், அதை காலஞ்ச கால நோக்கங்கள்ல இருந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 1977 மொரார்ஜி தேசாய் அவருடைய காலகட்டத்தில் நேஷனல் போலீஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் உருவாக்கப்படுது. அது 77 தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 81 வரைக்கும் 8க்கும் மேற்பட்ட ஆய்வு அறிக்கைகளை அவங்க வழங்குறாங்க. யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் டார்ச்சர் அண்ட் அதர் க்ரூயல், இன்ஹியூமன் ஆர் டிகிரேடிங் ட்ரீட்மெண்ட் ஆர் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சர்வதேச உடன்படிக்கையை ஐநாவினுடைய பொது அவை டிசம்பர் 1984 முன்வைச்சாங்க. முன்வைத்த இந்த சர்வதேச உடன்படிக்கையில் உலக நாடுகள் கையெழுத்திடும். முதல்ல இந்தியா கையெழுத்திடலை, 84 பொது அவைக்கு வருது, 87
20 நாடுகள் கையெழுத்திட்டு தங்களுடைய நாடுகளில் நடைமுறைப்படுத்தக்கூடிய வேலையை 87ல தொடங்கிட்டாங்க. 84லையும் 87லையும் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் செய்யல. அதற்கு பிறகு 1997ல 13 ஆண்டுகளுக்கு பிறகு 1997ல இந்தியா அந்த சர்வதேச உடன்படிக்கையில கையெழுத்திடுறாங்க. ஏன்னா சர்வதேச உடன்படிக்கையில நீங்க கையெழுத்திட்டீங்கன்னா அந்த உடன்படிக்கையை பின்பற்றி உங்க நாட்டுல அந்த உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துகின்ற விதமாக உங்க நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வரணும். அதை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு உங்க நாட்டில் நிறைய முயற்சிகள் எடுக்கணும். இதையெல்லாம் செய்யலைன்னா ஐநா உங்கள்கிட்ட பல கேள்விகளையும் எழுப்பும். ஸோ இதுக்காக 97ல தான் இந்த உடன்படிக்கை மிக தாமதமாக 13 ஆண்டுகளுக்கு பிறகு கையெழுத்திடப்படுது. அதற்கு பிறகு இதன் அடிப்படையில் சட்டங்கள் வருவதற்கு நிறைய தாமதங்கள் ஆயிடுச்சு. ஸோ இதனால என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு சுருக்கமான விஷயத்த சொல்றேன். 1999ல தூத்துக்குடி மாவட்டம், திரும்பவும் எங்க ஊர் தான், தூத்துக்குடி மாவட்டத்தில் மேல அலங்காரத்திட்டுல வின்சென்ட் அப்படிங்கிற ஒரு உப்பள தொழிலாளி, வறுமையில நிறைய பேர் இந்த உப்பள தொழிலுக்கு போறவங்க தான். எங்க வீட்டில் தான் நிறைய பேர் போனதை எங்க பாட்டி கூட போயிருக்காங்க. ஸோ அந்த உப்பள தொழிலாளியாக வேலை செஞ்ச வின்சென்ட் அப்படிங்கிற ஒருத்தரை தாளமுத்தநகர் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போய் அடிச்சு கொண்டுட்டாங்க. அதில் சம்மந்தப்பட்ட ஒரு டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் 25 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த இந்த வருஷம் 2025 ஏப்ரல் மாதம் தான் தண்டிக்கப்பட்டிருக்கார். அவர் உட்பட 9 போலீசாருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி இருக்கிறது நீதிமன்றம். ஆனால் டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் டினைட் ஜஸ்டிஸ், தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி அப்படிங்கிற ஒரு முக்கியமான வாசகத்தை ஞாபகப்படுத்தணும். 25 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன அப்படிங்கிற ஒரு விரக்தி மனநிலைக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்போ போயிருப்பாங்க. 25 ஆண்டுகள் ரண வேதனையோடு இந்த போலீஸ்காரங்களுடைய கொடுமைகளோடு சாட்சி சொல்ல வராத இந்த வழக்கை விட்டு வழக்கை வாபஸ் வாங்கிடு, என் புருஷன் இயற்கை மரணம் அடைஞ்சிட்டாரு, அவருக்கு நெஞ்சு வலி இருந்துச்சு, இப்படிலாம் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறையினர் கொடுத்த அழுத்தங்கள் எல்லாம் அந்த குடும்பத்தை எவ்வளவு பாதிச்சிருக்கும். அதனால ஜெயராஜ் பினிக்ஸ் உடைய வழக்குல கூட நீதிமன்றம் கடந்த நவம்பர் வரைக்கும் நீதிபதி இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை அந்த ஜெயராஜ் பினிக்ஸுடைய அந்த பினிக்ஸுடைய அக்கா சகோதரி அவங்க வைக்கிறாங்க. அதுலயும் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு கான்ஸ்டபிள் உன்னால ஒரு மயிரும் புடுங்க முடியாது நீதிபதியை பார்த்து பேசியிருக்காருன்னு அவர் மேல ஒரு கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வருது. 1997ல அந்த சர்வதேச உடன்படிக்கையில இந்தியா கையெழுத்திட்ட பிறகு ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஜேஎஃப் ரிபைரியோ அப்படின்னு சொல்லி ஒருவருடைய தலைமையில ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணப்படுது. அதுவும் சில ரிப்போர்ட்டுகளை கொடுக்குது. அதற்கு பிறகு 2000ஆம் ஆண்டு முன்னாள் உள்துறை செயலாளராக இருந்த கே பத்மநாபையாவுடைய தலைமையில இன்னொரு கமிட்டி போடப்பட்டு அதுவும் சில ரிப்போர்ட்டுகளை கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு போலீஸ் ஆக்ட் டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டு 40க்கும் மேற்பட்ட சந்திப்புகள் நிகழ்த்தப்பட்டு அவங்க ஒரு ஆக்டை டிராஃப்ட் பண்றாங்க. அந்த டிராஃப்ட் பண்ணப்பட்ட ஆக்ட் தான் அதற்கு பிறகு போலீஸ் மாடல் ஆக்ட் 2006ல கொண்டு வரப்படுது. இது எல்லா மாநிலங்களும் நடைமுறைப்படுத்தப்படணும் அப்படிங்கிற விஷயத்த இந்திய ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு சொல்லுது. ஆனால் மாநில அரசுகள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அடுத்து ஒரு 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 2016 வரைக்கும் பல மாநிலங்கள்ல முழுமையாக அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படலை. அந்த போலீஸ் மாடல் ஆக்ட்ல சாப்டர் 15ல 200வது எண்ணில் அரெஸ்ட், சர்ச், சீசர் அண்ட் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே அன்லாஃபுல்லி அண்ட் வித்தவுட் ரீசனபிள் காஸ் டீடைன்ஸ் சர்ச் ஆர் அரெஸ்ட் எ பர்சன் அப்படிங்கிற முக்கியமான ஒரு கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் ஒரு நபரை நீங்க எந்த விதமான காரணமும் இன்றி சட்டவிரோதமாக கைது செய்ய முடியாது, எந்த விதமான பறிமுதலும் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்த மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்காங்க. சிஆர்பிசியில் செக்ஷன் 57ல நீங்க ஒரு நபரை கைது செய்து விட்டால் வித்தவுட் வாரண்ட் இல்லாமல் ஒரு நபரை கைது செய்யும் பட்சத்தில் அவரை 24 மணி நேரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் கிட்ட முன்னிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒன்று இருந்துச்சு. அது இப்போ இருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ் அதுலேயுமே செக்ஷன் 57ல அது இருக்குது. ரெண்டுத்துலையுமே செக்ஷன் 57 தான். அதில் 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு நீதிபதி முன்னாடி ஒரு குற்றவாளி நிறுத்தப்படணும், ஒரு கைது செய்யப்பட்ட நபர் நிறுத்தப்படணும் அப்படிங்கிறப்போ அதை இவங்க செய்யலை. அஜித்குமாருடைய வழக்கில் கூட அது செய்யப்படலை. அதுக்காக அவங்க சிஎஸ்ஆர் போடாமல் எஃப்ஐஆர் போடாமல் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒன்று. இது ஒரு சீரியஸ் மிஸ்கண்டக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டடியல் டெத்தையுமே இந்த போலீஸ் மாடல் ஆக்ட் சீரியஸ் மிஸ்கண்டக்ட் அப்படின்னு சொல்லுது. அதில் அந்த அரெஸ்ட் அண்ட் சீசருக்கு அப்புறமா இன்னொரு முக்கியமான இடத்தையும் சொல்கிறாங்க. இந்த போலீஸ் மாடல் ஆக்ட்லேயே சாப்டர் 8ல போலீஸ் அக்கௌண்டபிலிட்டி, அதாவது காவல்துறையினுடைய பொறுப்பு என்ன, காவல்துறை எதுக்கெல்லாம் பொறுப்பு ஆவாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக போலீஸ் அக்கௌண்டபிலிட்டி கமிஷன் அப்படிங்கிற ஒன்று அமைக்கப்பட்டு ஸ்டேட் லெவலில், மாநில அளவுலையும் மாவட்ட அளவுலையும் காவல்துறையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், இந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே பொதுமக்கள் யாராவது புகார் கொடுத்தாங்கன்னா அதை இந்த போலீஸ் அக்கௌண்டபிலிட்டி கமிஷன் தான் விசாரிக்கணும். அந்த கமிஷனில் யார் யாரெல்லாம் இருக்கணும், ரிட்டையர்டு ஜட்ஜ் இருக்கணும், அது போக இன்னும் என்னென்ன காம்போசிஷனில் யார் யாரெல்லாம் இருக்கணுங்கிறது உட்பட எல்லாவற்றையும் தெளிவாக அந்த போலீஸ் மாடல் ஆக்டுங்கிறது வரையறுத்திருக்கு. இப்போ இந்த போலீஸ் மாடல் ஆக்டை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஒவ்வொரு மாநிலங்களும் தன்னுடைய மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தணுங்கிறது தான் விதி. அப்போ டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கக்கூடியவங்களோ அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மற்ற உயர் அதிகாரிகளோ
தண்டனை பயமின்றி சட்டவிரோதமாக எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த போலீஸ் அக்கௌண்டபிலிட்டி கமிஷன் அப்படிங்கிறத அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. 2006 வந்த இந்த போலீஸ் மாடல் ஆக்டாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அக்டோபர் 2017 273வது சட்ட ஆணையம் வந்து இந்த கஸ்டடியல் டார்ச்சர் குறித்து அவங்க ஒரு விரிவான ஆய்வு செய்து அவங்களும் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. 273வது ரிப்போர்ட். அதுல மிக விரிவாக இதை பத்தி இதெல்லாம் எப்படிலாம் தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி 2006 கொண்டு வரப்பட்ட அந்த போலீஸ் மாடல் ஆக்டை அன்றைய தமிழக முதலமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் நடைமுறைப்படுத்தாமல் விட்டு விட்டார். அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. 2013 தமிழ்நாடு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக இதை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறார். 2015 இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி ஒன்று ஸ்டேட் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தொடங்கப்படுது. சரி, இப்போ தொடங்கப்பட்டுச்சு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நல்லது செஞ்சுட்டாங்க, அதிமுக பாராட்டிடலாமா சீராட்டிடலாமான்னு கேட்டால் அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த போலீஸ் ரிஃபார்ம் ஆக்ட் ரொம்ப பலவீனமானது. இது ஐபிஎஸ் ஆபீசர்களை, காவல்துறை உயரதிகாரிகளை காப்பாற்றக்கூடிய வேலைகளை செய்யுது அப்படிங்கிற கடுமையான குற்றச்சாட்டுகளை காமன்வெல்த் ஹியூமன் ரைட்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ தன்னுடைய ஸ்டடியில நிரூபிச்சிருக்காங்க. இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு உட்பட 14 மாநிலங்கள்ல மாநில மற்றும் மாவட்ட அளவுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தாலும் அதனுடைய அடிப்படை சட்ட ஓட்டை எங்க இருக்குன்னா அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபர் தான். பெரும்பாலும் தமிழ்நாடுனுடைய அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியுடைய தலைவராக ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் இருப்பார், அல்லது ரிட்டையர்டு பியூரோக்ராட், இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ அல்லது ஏதாவது செயலாளராக இருந்தவரோ அவர் தான் இருப்பார். இதன் மூலமாக அந்த காவல்துறை முன்னாள் காவல்துறை அதிகாரி ஏற்கனவே காவல்துறையில் தன்னுடைய தெரிஞ்ச நண்பர்கள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எப்படியும் ஒரு லாபி பண்ணி அது மூலமாக பலரையும் தப்ப விடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால இது ஒரு பெரிய பிழைன்னு 2015 இதை எதிர்த்து ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாரு. 2019 இதை மீண்டும் அமைச்சாங்க. அப்போதும் இதே அடிப்படையான சட்ட ஓட்டைகளோடு ஒரு கட்டமைப்பு, தோல்வியான கட்டமைப்போடு தான் இது உருவாக்குறாங்க. இப்படிப்பட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி இன்றைக்கும் பலவீனமாக இருப்பதனுடைய விளைவுதான் இந்த மாதிரியான கஸ்டடியல் டார்ச்சர்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கு. இது போக பிரகாஷ் சிங் அப்படின்னு 2006 உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு. அந்த பிரகாஷ் சிங்குடைய தீர்ப்புல 7 டைரக்டிவ்ஸ் கொடுத்தாங்க. அதுல 2 டைரக்டிவ்ல முக்கியமான ஒரு டைரக்டிவ், 6வது டைரக்டிவ் இந்த டைரக்டிவ் தான். போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி உருவாக்கப்படுங்கிறது தான். ஒரு மாநில அரசு அதனுடைய கையில தான் காவல்துறை நிர்வாகம் இருக்குது. அது நினைச்சாதான் சரிவர நடைமுறைப்படுத்த முடியும். அதனுடைய அலட்சியம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் உட்பட இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா முதலமைச்சருடைய அலட்சியம் தான் இப்படிப்பட்ட பச்சையான படுகொலைகளுக்கு காரணம். ஸோ இந்த படுகொலைகளை நிகழ்த்துவதை தவிர்ப்பதற்கு தமிழ்நாடு அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு முழுமையாக பொறுப்பேற்று ஒன்று பதவி விலகணும், இல்லை தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு இது தொடர்புடைய எல்லா காவல்துறை அதிகாரிகள் மேலேயும் குற்றவியல் நடைமுறைகள், கிரிமினல் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணி, அது ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, அவர் ஐஜியாக இருந்தாலும் சரி, டிஜிபியாக இருந்தாலும் சரி, அவரை தூக்கி உள்ள போகணும். நாம் ஒன்றும் மேலே கிடையாது, எல்லாருக்கும் மேலே நாம கிடையாது, நாம் எல்லாருக்கும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது, நமக்கும் செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கு, நாம் ஒரு தப்பு பண்ணாலும் நாம் ஒரு கொலை பண்ணாலும் கொலை தான் அப்படிங்கிறத அவர்களுக்கு உணர்த்தும். அதனால ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீலிக்கண்ணீர் வடிக்காம, அந்த இறந்து போன குடும்பத்துக்கிட்ட பேரம் பேசுற மாதிரி அவர் மன்னிப்பு பேரம் பேசாம, அவர்களுக்கு அந்த நீதி, அந்த அரசு வேலை வாய்ப்பு கொடுக்குறோங்கிற பேர்ல கண்களை இந்த சும்மா அப்படி கண் துடைப்புக்கு பண்ணாம உண்மையான நடவடிக்கைகளை எடுத்து இனி இப்படி ஒரு படுகொலை நடக்காதவண்ணம் அவர் செய்தால் உண்மையாகவே அவர் பட்ட அடிகளுக்கெல்லாம் பாடம் கற்றுக்கொண்டார்னா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து பொம்மை முதல்வர்னு சொல்றதா அல்லது சர்வாதிகாரின்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. காவல்துறையினுடைய நியாயமான உரிமைகளை எதையுமே அவர் செய்யாம காவல்துறையுடைய அநியாயமான உரிமைகளை அவர் வந்து பாதுகாக்கிறார், நடைமுறைப்படுத்துறார். இது கேவலமா இருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் மேல இருக்கக்கூடிய விமர்சனங்களை நான் வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரிவாக சொல்லிட்டேன். நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான எவ்வளவு வழிமுறைகள் இருக்குங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அதனால யாரும் எந்த நேரத்திலையும் போலீஸ்காரர் அடிச்சா வாங்கிக்கணும், அவர் அடிச்சா கொலை பண்ணா கூட நம்ம ஏற்றுக்க தான் செய்யணும் அப்படின்ற எந்த விதமான மனநிலைக்கும் போகாதீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய இறுதி கருத்து. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் அரசு வழியில் நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.